ஓனிங் மக்களே நீங்கள் பாரு கேட்குறது ஓகே கம்பெனி நாங்கள் ஹோஸ்ட் சோனி இப்போதைக்கு அவங்களுடைய ஸ்பைடர்வர்ஸ் யூனிவர்ஸுக்குள்ள மேடம் வெப்புங்கிற ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் இருக்காங்க. மூளைக்கு ஒரு டாக்டர் ஸ்டேஜ் மாதிரி அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. டக்கோட்டா ஜான்சன் அந்த மேடம் வெப் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கதை எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மேடம் வெப் யார், அவங்களுடைய உண்மையான பவர்ஸ் காமிக்கில் என்ன மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கேன், இவங்களுடைய ஆரிஜின் பவர்ஸ் அண்ட் வீக்னஸ் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இப்போ நான் சொல்ல போகிற இந்த ஆரிஜின் கம்ப்ளீட்டாக படத்துலேருந்து டிஃப்ரெண்ட் ஆனது. ஸோ படத்தில் வேற மாதிரி ஒரு மேடம் வெப்பை தான் சோனி அவங்க இஷ்டத்துக்கு உருவாக்கி வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கும் காமிக் ஆரிஜினுக்கும் சுத்தமாக சம்மந்தமே கிடையாது. லிட்டரலாக மேடம் வெப்புங்கிற பேரை தாண்டி காமிக் கேரக்டருக்கும் மூவிக்கும் சம்மந்தமே இல்லாத அந்த சமயத்தில் இது வேற மாதிரி ஒரு ஆரிஜினாக தான் ஃபீல் ஆகும். பட் எனிவேஸ் ஃபியூச்சரில் சம்மந்தப்படுத்திக்கலாம், பார்ப்போம் என்ன பண்ண போறாங்கன்னு. ஸோ காமிக் புக்கில் இந்த மேடம் வெப்போட உண்மையான பேர் கசாண்ட்ரா வெப். ஸோ அதை தான் மூவிலையுமே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கசாண்ட்ரா வெப்பை நீங்கள் காமிக்ல எல்லா இடங்களிலுமே பார்க்கும்போது ஒரு வயசான கிழவிமா தான் பிரசன்ட் பண்ணியிருப்பாங்க. கண்ணில் ஒரு கட்டு கட்டிக்கிட்டு நகர முடியாத ஒரு சேர்ல தான் அவங்க உட்காந்துருப்பாங்க. இவங்க பிறக்கும்போது கண்ணு தெரியாம தான் பிறந்திருப்பாங்க. அண்ட் வளர வளர உங்களுக்கு ஒரு புது நோயுமே வந்து உருவாக ஆரம்பிச்சிருக்கும். மையஸ்தேனியா கிராவிஸ் எம்ஜின்னு சொல்லுவாங்க. இந்த நோயால் பாதிக்கப்பட்டவங்களோட உடல்ல இருக்க சில தசை பகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா செயலுக்கு ஆரம்பிக்கும். எந்த பகுதின்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அந்த வகையில் இந்த மேடம் வெப்போட முதுகு தண்டும் கை கால்களும் வந்து பார்த்தீங்கன்னா செயலுக்கு ஆரம்பிச்சது. இவங்களால நடக்க முடியாது, கண்ணும் தெரியாது. சின்னதாக இவங்களுக்கு இதய பாதிப்பும் இருக்க அந்த காரணத்தினால இவருடைய ஹஸ்பண்ட் ஜான்சன் இவங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் சேரை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குனாரு. பின்னாடி வெப் மாதிரி ஒரு பேட்டர்ன் போட்டிருக்காங்களேடா, அது டிசைனாக நீங்கள் கேட்பீங்க. இல்லை, அது எல்லாமே டியூப்ஸ். அதன் மூலியமா இந்த மேடம் வெப் உடம்புல இருக்க எல்லா பிளட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சுத்திகரிக்கப்படுது. அவங்க இதயம் செய்ய வேண்டிய வேலையை பின்னாடி இருக்க அந்த டியூப் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டு இருக்கு. அண்ட் உங்களுக்கு உடம்பு தேவையான எல்லா அந்த நியூட்ரிஷன்ஸுமே இது தொடர்ந்து சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ மேடம் வெப்புக்கு கண்ணு தெரியாது, கை கால்கள் வேலை செய்யாது. அப்படி இருக்கும்போது என்னடா ஸ்பெஷல் பவர் நீங்கள் கேட்பீங்க. இவங்க பிறப்பாலேயே ஒரு மியூட்டன்ட். உங்களுக்கு வந்த நோய் இவங்க மியூட்டன் ஜீனை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிகர் பண்ணிவிட அந்த மியூட்டன் ஜீன் மூலியமா உங்களுக்கு ரெண்டு ஸ்பெஷல் எபிலிட்டி கிடைக்குது. ஒன்று, ஷீ இஸ் அ சைக்கிக். மற்றவங்க கூட ஈஸியாக அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா டெலிபத்திக்கலாக கம்யூனிகேட் பண்ண முடியும். எக்ஸாக்ட்லி லைக் ப்ரொஃபசர் எக்ஸ் தான். ஒரு ஃபீமேல் வெர்ஷன் ஆஃப் ப்ரொஃபசர் எக்ஸ்ன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ பிறப்பாலேயே இவங்க ஒரு சைக்கிக்காக இருப்பாங்க. இதை தாண்டி நம்ம ப்ரொஃபசர் எக்ஸ் கிட்ட இல்லாத இன்னொரு ஸ்பெஷல் பவர், ஷீ இஸ் அ கிளேர்வாயன்ஸ். அதாவது இவங்களால ஃபியூச்சரை பார்க்க முடியும். அதே சமயத்தில் மற்றவங்களோட ஆன்மா கூடயுமே பார்த்தீங்கன்னா இவங்களால உரையாட முடியும். மீடியம் சொல்லுவாங்களே, ஸோ அந்த வகையில் ஷீ இஸ் அ மீடியம். அண்ட் ஃபியூச்சரில் ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா அது எங்கிறது என்ன மாதிரி வருதுங்கிறத இவங்களால உணர்ந்து அதுக்கேற்ற மாதிரி மற்றவங்கள வார்ன் பண்ண முடியும். ஆப்வியஸாக இவங்களால எனக்கு சண்டைலாம் போட முடியாது. தன்னுடைய சக்தி வச்சு பல இடங்களில் நம்ம ஸ்பைடர்மேனை இவங்க வார்ன் பண்ணியிருக்காங்க. சில இடங்களில் டெலிகைனெட்டிக் எபிலிட்டியுமே இவங்க வெளி காட்டியிருக்காங்க. பட் அந்த அளவுக்கு டெப்டாலாம் கிடையாது. மோஸ்ட்லி சைக்கிக் அண்ட் டெலிபத்திக்லாம் மற்றவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுறது தான் இவங்க முதல் குறிக்கோளாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இவங்க தன்னுடைய அந்த சைக்கிக் எபிலிட்டியை வச்சு எதிர்காலத்தை உங்களுக்கு நான் குறித்து சொல்கிறேன்னு சொல்லி நடுவில் சில சமயங்களை குறிக்காட்டி சாமியாராக இருந்திருக்காங்க. அந்த இடத்துல தான் இந்த மாதிரி ஒரு கிளேர்வாயன்ஸ், அதாவது எதிர்காலத்தை பார்க்கக்கூடியவங்க இருக்காங்கிற இன்ஃபர்மேஷன் நம்ம ஸ்பைடர்மேனுக்கு ஒரு சின்ன துண்டு சீட் மூலியமா தெரிய வருது. அதாவது ஸ்பைடர்மேன் வேலை செய்கிற ஆஃபீஸில் இவங்க சின்ன அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த சமயத்தில் இவங்க ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 4-5 கிரிமினல்ஸ் வந்து அடிச்சு தம்சம் பண்ணிடுவாங்க. வீட்டை பார்க்குற நம்ம ஸ்பைடர்மேனால ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. ஸோ கிரிமினல்ஸ் தப்பிச்சு எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம பீட்டர் பார்க்கர் மேடம் வெப் கிட்ட கிரிமினல்ஸை பற்றி ஹெல்ப் கேட்க மேடம் வெப்புமே தன்னுடைய அந்த டெலிபத்திக் எபிலிட்டியை வச்சு கிரிமினல்ஸ் இருக்க இடத்த காட்டி கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் ஸ்பைடர்மேனுக்கு உண்மையாவே உங்களுக்கு சக்தி இருக்குப்பா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தெரிய வருது. அதே மாதிரி பீட்டர் பார்க்கரோட வீட்டுக்கே கால் பண்ணி நீ தான் ஸ்பைடர்மேன் தெரியும் சொல்கிற அளவுக்கு இந்த பக்கம் நம்ம ஸ்பைடர்மேனை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த பக்கம் மேடம் வெப் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு வைக்கிற மாதிரி தான் காமிக்கப்பட்டிருக்கோம். ஒரு முறை இந்த மேடம் வெப்பை கடத்துறதுக்காக பிளாக் டாம் காஸ்டிங்கிற ஒருத்தன் ஜகர்நாட்டை நம்ம மேடம் வெப்பை பிடிக்கிறதுக்காக ஏவி விட்டுருப்பான். ஸோ இந்த சமயத்தில் ஜகர்நாட்டை தடுத்து நிறுத்தி என்னை காப்பாற்றுன்னு சொல்லி நம்ம ஸ்பைடர்மேனுக்கு வந்து பார்த்தோன்னா முன்கூட்டியே இந்த மேடம் வெப் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால ஸ்பைடர்மேன் வெர்சஸ் ஜகர்நாட்டுங்கிற ஒரு ஃபைட்டுமே ஏற்பட்டிருக்கும். ஸோ மேடம் வெப்புக்கு தனக்கு மட்டும் இல்லை மற்றவங்களுக்கு என்ன நடந்தாலும் அது முன்கூட்டியே உணரக்கூடிய ஒரு தன்மை இருக்க தான் செய்யுது. பட் எப்படி பார்த்தாலும் மேடம் வெப் வயசானவங்க இறங்கி சண்டை பண்ண முடியாது. எனக்கு இளம திரும்பினா நல்லா இருக்கும் மாதிரி அவங்க பலமுறை யோசிச்சிருக்காங்க. அதை தன்னுடைய ஒரு சுய லாபத்துக்காக யூஸ் பண்ணிக்கலாங்கன்னு ஹாப்காப்ளின் ஒரு 5 பேரை ஒன்றா திரட்டி தொலைஞ்சு போன ஆர்கேன் ரெலிக்ஸ்ன்னு சொல்லப்படுற 5 பொருட்களை ஒன்றா வச்சு 5 விதமான சக்திகளை வந்து பார்த்தீங்கன்னா தங்களுக்குள்ள பிரித்து எடுத்திருப்பாங்க. இதில் நம்ம மேடம் வெப்பை ஏமாற்றி இம்மோர்டாலிட்டியை தனக்காக எடுத்துக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஹாப்காப்ளின் பிளான் பண்ணியிருப்பான். பட் அந்த பிளான் அப்படியே ஆப்போசிட்டாக ஒர்க் ஆகி இந்த பக்கம் இம்மோர்டாலிட்டி பவர் டைரெக்டாக மேடம் வெப்புக்கு வந்திருக்கும். ஸோ டெக்னிக்கலாக பார்க்கும்போது மேடம் வெப் இம்மோர்டல் தான். அதே மாதிரி மேடம் வெப்பால் தன்னுடைய சோலையே வேற ஒரு டைமென்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். அதாவது வேற ஒரு ரெல்மில் இவங்களால வாழவே முடியும். இவங்க இருக்கிற ரெல்முக்கு இவங்க நினைச்சா மட்டும் தான் மற்றவங்களை கூட்டிட்டு வர முடியும். அண்ட் இவங்க நினைச்சா மட்டும் தான் அங்கே தப்பிக்கவும் முடியுங்கிற மாதிரி ஒரு சின்ன எபிலிட்டியுமே இருக்கு. ஸோ இந்த இம்மோர்டாலிட்டி பவரால் நம்ம மேடம் வெப்பால் டெக்னிக்காக சாக முடியாதுன்னு சொல்லலாம். அண்ட் இந்த இம்மோர்டாலிட்டி பவர் மூலியமாக நம்ம மேடம் வெப் அவங்களுடைய யங்கர் வெர்ஷனாகவும் மாறி இருப்பாங்க. கொஞ்சம் காலத்துக்கு மட்டும்தான் அவங்களுக்கு எந்த ஒரு லைஃப் சப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா தேவைப்பட்டிருக்காது. அண்ட் இவங்க எங்கே இருக்க அந்த சமயத்தில்
தான் மற்ற ஸ்பைடர் உமன்ஸோட ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷனே கிடைக்குது. முக்கியமாக ஜெசிகா ட்ரியூ அண்ட் ஜூலியா கார்பெண்டர் அந்த சமயத்தில் நடந்த ஒரு சின்ன சண்டையில் தன்னுடைய சொந்த பேத்தியே இவளுடைய அந்த சைக்கிக் பவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உறுதி எடுத்துருவாங்க. ஸோ அதனால இவங்க திரும்பவும் அவங்களுடைய பழைய நிலைமைக்கே, அதாவது எங்க செல்ஃபுக்கு பதிலாக திரும்ப ஓல்டாகவே மாற மாதிரியும் இந்த கதை எழுதப்பட்டிருக்கும். ஸோ ஏன் நம்ம தான் நடந்துச்சுன்னு சுத்தமாக ஐடியா இல்லை. பட் இப்போதைக்கு நார்மல் யங்கர் வெர்ஷனாக இருக்க அந்த கசாண்ட்ராவை திரும்பவும் ஓல்டா மாறி இருப்பாங்க. இதை தாண்டி பெருசாக எங்கேயுமே நீங்கள் மேடம் வெப்பை பார்த்துருக்க மாட்டீங்க. மோஸ்ட் ஆஃப் த இடங்களில் அவங்க இந்த மாதிரி நம்ம ஸ்பைடர்மேனோட ஒரு மென்டராகவும் அதை தொடர்ந்து ஸ்பைடர்மேனுக்கு பல இடங்களில் சில வார்னிங்குமே கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல தப்பு நடக்கும்போது அதை போய் சரி செய்யுங்கிற மாதிரி வார்னிங்குமே பண்ணியிருப்பாங்க. இதில் முக்கியமாக அந்த லாஸ்ட் ஹண்ட் அப்போ நம்ம கிரேவன் வந்து இறந்துருப்பார்ல. ஸோ இறந்த அவரை திரும்ப உயிரோட கொண்டு வரதுக்காக இந்த கிரேவன் ஃபேமிலி போராடுவாங்க. இந்த கிரிம் ஹண்ட்னு சொல்லுவாங்க. அதில் நம்ம மேடம் வெப்போட அந்த சக்தியை வச்சு தான் ஆப்வியஸாக அந்த கிரேவனை ரிட்டர்ன் கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ரிச்சுவலே நடக்கும். அதில் மேடம் வெப் கண் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்பைடர் உமனை கொண்டு வருவாங்க. அண்ட் ஃபைனலாக கிரேவனையுமே பார்த்தீங்கன்னா இந்த மேடம் வெப் ஹெல்ப் மூலியமாக உயிரோட கொண்டு வந்துடுவாங்க. பட் மேடம் வெப் தன்னுடைய அந்த சக்திகள் மூலியமாக இந்த கிரேவனை ஒன்லி ஸ்பைடர்மேனால் மட்டும்தான் கொள்ள முடியுங்கிற மாதிரி ஒரு வீக்னஸ்மே அமைச்சிருக்க அந்த காந்தனால இது பிடிக்காத அலிஷா கிரேவன் ஆஃப் மேடம் வெப்பை கழுத்தறுத்தை கொண்டு வருவாங்க. ஸோ மேடம் வெப் அந்த இடத்துல ஃபைனலாக சாகிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும் இந்த கிரிம் ஹண்ட் ஸ்டோரி. அப்போ பட் சாவறதுக்கு முன்னாடி தான் கூட இருந்த இந்த ஜூலியா கார்பெண்டர், அதாவது இந்த செகண்ட் ஸ்பைடர் உமனுக்கு தன்னுடைய சக்திகள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இறந்துருவாங்க. ஸோ மேடம் வெப் சாகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய சக்தியை ஜூலியா கார்பெண்டர் கிட்ட கொடுத்துட்டு போக ஜூலியா கார்பெண்டர் அதுக்கப்புறம் மேடம் வெப்பா மாறுற மாதிரி அந்த கதை எழுதப்பட்டிருக்கும். ஜூலியா கார்பெண்டருமே இந்த மேடம் வெப் படத்தில் இருக்காங்க. சிட்னி ஸ்வீனி தான் அந்த ரோல் வந்து ப்ளே பண்ணுறாங்க, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ மேடம் வெப் பார்ட் 2 வந்துச்சுன்னா அதில் மேபி நம்ம ஜூலியா கார்பெண்டர் கூட மேடம் வெப்பா மாறலாம், வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த இடத்துல மேடம் வெப் சாகிற மாதிரி காமிக்கப்பட்டாலும் நம்ம முன்னாடியே சொன்னல மேடம் வெப் கிட்டத்தட்ட இம்மோர்டல். ஸோ அவங்களால டெக்னிக்கலாக சாக முடியாது. பல வருஷங்கள் கழிச்சு ஜாக்கல் ஹெல்ப் மூலியமா மேடம் வெப் ரிட்டர்ன் ஆகிற மாதிரியும் காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ பெருசாக உங்களை சுற்றி இந்த கதைகள் டெப்தான ஸ்டோரிலின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எழுதப்படல. மோஸ்ட் ஆஃப் த டைம் இவங்க ஜஸ்ட் நம்ம ஸ்பைடர்மேனோட ஒரு மென்டராகவும் ஸ்பைடர்மேனுக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா அந்த முன்கூட்டியே சொல்லக்கூடிய ஒரு அலாரமாக தான் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களை பேஸ் பண்ணி எழுதப்பட்ட ஸ்டோரிங்கிறது கம்மி. மோஸ்ட்லி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பைடர்ஸ் கூட லிங்க் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் இவங்களால இறங்கி சண்டைலாம் போட முடியாது. அதனால மேலோட்டமாக ஜஸ்ட் ஒரு அட்வைசர் மாதிரி இல்லை அவங்களுடைய இந்த எனர்ஜி ப்ரொஜெக்ஷன் மூலியமாக இல்லை டெலிபத்திக்கலாம் மற்றவங்க கூட கம்யூனிகேட் பண்ணி அதன் மூலியமாக தான் கதை நக்கிற மாதிரி எழுதப்பட்டிருக்கும். ஸோ அதனால இவங்களுடைய கேரக்டர் டெப்த்துங்கிறது கம்மி. ஸோ சோனி ஸ்பைடர்ஸ்லாம் அவங்களை மாற்றி காமிக்கப்பட்டிருக்க அந்த சமயத்தில் ஃபியூச்சரில் இவங்க எப்படி கொண்டு போகிறாங்கன்னு பொறுத்து பார்ப்போம். இப்போதைக்கு உங்களுடைய காமிக் புக் பவர்ஸ்ன்னு பார்க்கும்போது முன்னாடியே சொன்ன மாதிரி இவங்களுக்கு சைக்கிக் எபிலிட்டி இருக்கு. டெலிபத்திக்கலாம் மற்றவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுறதுமே தாண்டி அவங்க எங்கே இருந்தாலும் இந்த பக்கம் நம்ம மேடம் வெப்பால தேடி கண்டுபிடிச்சிட முடியும். இந்த டைமென்ஷனில் மட்டும் இல்லை, எந்த டைமென்ஷனுக்கு அவங்க போனாலும், எந்த ஒரு ரெல் எந்த ஒரு விதமான மல்டிவர்ஸுக்கு அவங்க போனாலும் அவங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லி நம்ம மேடம் வெப்பால தேடி கண்டுபிடிக்க முடியும். தேடி கண்டுபிடிக்கிறதுமே தாண்டி அவங்கள அந்த செப்பரேட் யூனிவர்ஸுக்கு கொண்டு வரவும் முடியும். ஸோ மேடம் வெப் எங்கே இருக்காங்களோ மல்டிவர்ஸ் லெவலில் இருந்து வித்தியாசமான ஸ்பைடர்மேன்ஸ் ஆக்சுவலாக மேடம் வெப்பால அந்த இடத்துக்கு கொண்டு வர முடியும். ஃபிசிக்கலாகவே கொண்டு வர முடியும்னா யோசிச்சு பாருங்க. பட் இதுக்கு அவங்களுக்கு ஸ்பைடர்வர்ஸ் கனெக்ஷனுங்கிறது தேவைப்படும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் இவங்களால ஃபிசிக்கலாக ஒரு கேரக்டரை வேற ஒரு யூனிவர்ஸ் வந்து கொண்டு வர முடியும். அதை தாண்டி மற்ற யூனிவர்ஸில் அவங்க எங்கெங்கே இருக்காங்கன்னு சொல்லி நம்ம மேடம் வெப்பால டெலிபத்திக்கெலாம் உணர முடியறதுமே தாண்டி டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் மாதிரி இவங்க தன்னுடைய ஆன்மாவையே தன்னுடைய ஃபேஸையே வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுடைய மைண்டுக்குள்ளே ப்ரொஜெக்ட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அதாவது மற்றவங்களோட மூளைக்குள்ளே போய் இவங்களால பேச முடியும். அண்ட் ஒரு டாக்டர் மாதிரி இவங்களால சைக்கிக் சர்ஜரி கூட பண்ண முடியும். அதாவது லிட்டரலாக நம்ம மேடம் வெப்பால் உங்களுக்குள்ளே இருக்க அந்த மெமரிஸை ஆல்டர் பண்ணி அதை மொத்தமாக கம்ப்ளீட்டாக மாற்றி அமைக்கவும் முடியும். அண்ட் மெமரிஸை கம்ப்ளீட்டாக அழிக்கவும் முடியும். கொஞ்சம் பயங்கரமான சக்தி தாங்க மெமரிஸ் மேக் ஹியூமன்ஸ். ஒரு மெமரியை மாற்றி அமைச்சு நம்ம ஸ்பைடர்மேனை வில்லனா கூட இந்த பக்கம் நம்ம மேடம் வெப்பெல்லாம் மாற்ற முடியும்னா யோசிச்சு பாருங்க. மேடம் வெப் இது வரைக்கும் நல்லவங்களாக தான் இருக்காங்க. பட் வில்லனா மாறுறாங்கன்னா ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் வில்லனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ப்ரீகாக்னிஷன் இருக்கு. அதாவது ஃபியூச்சரில் என்ன நடக்க போகுதுங்கிறதே உங்களால் ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் வந்து பார்க்க முடியும். அதை வச்சு மற்றவங்களுக்கு நிறைய இடங்களில் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆப்வியஸாக இம்மோர்டாலிட்டி பவருமே இருக்குது. ஸோ எத்தனை முறை செத்தாலும் இவங்க ரிட்டர்ன் வந்துடுவாங்க, பிரச்சனையே கிடையாது. பட் எனக்கு தெரிஞ்ச படத்தில் இம்மோர்டாலிட்டி பவரை காமிக்க மாட்டாங்க தான் நினைக்கிறேன். பொறுத்தது பார்ப்போம். வீக்னஸ்ன்னு பார்க்கும்போது வயசான கல்வி கண்ணு தெரியாது. இதுக்கு மேலே என்னங்க வீக்னஸ் வேணும்? சண்டை போட மாட்டாங்க. ஸோ அதனால் ஜஸ்ட் இவங்களுடைய லைஃப் சப்போர்ட்லேருந்து பிரித்து எடுத்தாலே போதும் இவங்க செத்துருவாங்க. இவங்க பின்னாடி பைப்பாக போயிட்டு பார்த்தீங்களா வெப் ஸ்டைலில், அதில் ஒரு பைப்படிக்கை கட் பண்ணாலே இவங்க செத்துருவாங்கன்னா யோசிச்சு பாருங்க. ஸோ லைஃப் சப்போர்ட் இல்லைனா மேடம் வெப்பால் உயிர் வாழ முடியாது. ஸோ அது ஒரு மிகப்பெரிய வீக்னஸ். அண்ட் ஆப்வியஸாக வயசானவங்க இறங்கி சண்டைலாம் போட மாட்டாங்க. ஈசாச்சு தோந்தப்பட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அது ஒரு மிகப்பெரிய வீக்னஸ் தான். பட் அதை தாண்டி உங்களுடைய அந்த ஸ்பெஷல் பவர்ஸுங்கிறது ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. அண்ட் மோர் லைக் ஒரு சப்போர்ட்டிவ் கேரக்டர் தான் அவங்க. ஸோ இவங்கள ஒரு மெயின் கேரக்டராகவே இப்போதைக்கு சோனி புஷ் பண்ண ட்ரை பண்ணும்போது உங்களுடைய பிளான் என்னங்கிறத நம்ம படம் பார்த்து தெரிஞ்சுப்போம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மேடம் வெப்பை பற்றி? காமிக்கை விட படத்தில் வர மேடம் வெப்பை தான் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி தானே? அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் அவங்களுக்காக ஒரு ரெட் கலர் ஹாட் சிம்பிள் கீழே காம் பண்ணி கொடுங்க. நான் உங்களை நல்ல ஒரு ஆசை ஒன்று விடையில மீட் பண்ணி வரைக்கும் ஹேப்பன் கைஸ். வட்டா